சத்தியமா நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்ல 27 lakhsக்கு சிங்கிள் பெட்ரூம் தனி வீடு இடத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க. 27 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு ரெட் ஹில்ஸ் கிட்ட போய் நின்று எனக்கு ஒரு பெட்ரூம்ல அப்பார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டாலே இப்படி மேலே ஈழ பார்த்துட்டு சிரிப்பாங்க, உங்களை பார்த்து காமெடி பண்ணாதீங்க பாஸ்ன்னு. ஆனால் இவங்க நிஜமா 27 லட்சத்துலேருந்து இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு. தனி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க, அதுவும் கஸ்டமைசேஷன். சரி, எனக்கு வீடு வேண்டாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு இங்கே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கானா? அதுவும் அவைலபிளாக இருக்குது. பிளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே 14 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது 14 லட்சம் கூட இல்லை, அதோட கம்மி தான். நான் தான் ரவுண்டு பண்ணி 14 lakhsன்னு சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ஸு அது இதுன்னு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்கில் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ப்ரைஸ் எல்லாம் இப்படி சொல்கிறியப்பா, நம்பவே முடியலையப்பா, அப்போ ரொம்ப அவுட்டரில் சுற்றி வீடே இல்லாமல் காடுகளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே கேமரா திருப்புறம் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு திக் ரெசிடென்ஷியலு. ஸோ அப்படியே அந்த ரெசிடென்ஷியலோட எக்ஸ்டென்ஷனாக இந்த லே அவுட் போட்டிருக்கிறாங்க. அந்த லே அவுட்டை தாண்டினாலும் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியலு. ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன்னா, நீங்கள் ரெட் ஹில்ஸ் ரேவதி ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து திருவள்ளூர் போகிறதுக்கு அந்த ஹைவே ஸ்டேட் ஹைவேல ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட்டை உங்களால் ரீச் பண்ண முடியும். ரெட் ஹில்ஸ் அலமாதின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த லொக்கேஷனோட ஓரளவு டீட்டெயில்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் 17 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்கங்க. 1 இல்லை 2 இல்லை, 17 ஏக்கருக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதை யார் ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னா திருத்தணிகை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லேஅவுட்டோட நேம் அன்னை கோமதி நகர். பேரே ரொம்ப தெய்வீகமாக இருக்குல்ல. ஸோ இந்த லேஅவுட்டை 17 ஏக்கருக்கு டெவலப் பண்ணி 440 பிளாட்டுக்கு மேலே போட்டிருக்கிறாங்கங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிளாட்ஸ் கிட்ட சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ரீசன் என்னன்னு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரோலேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில், திக் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்படி வந்து பிளாட்டு கிடைக்கிதுன்னா மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 200 பிளாட்ஸ் கிட்ட தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல் கார்னர் பிளாட்டும் ஆல் 4 ஃபேஸிங்லேயுமே இன்னைய தேதிக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைரெக்ஷனில் பிடிச்ச இடத்துல ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லேஅவுட்டில் வேறு என்னெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு 40 அடிக்கு அகலமான தார் சாலை, 33 அடி, 30 அடி, 23 அடின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் டாப் ரோட்ஸ் நல்லா குவாலிட்டியாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டாக பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. லேஅவுட்டு நமக்கு ரெட் ஹில்ஸில் தான் இருக்கிறோமா இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு காஸ்ட்லியான பிளேஸுக்கு வந்துட்டோமான்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க வச்சுருக்க ஸ்ட்ரீட் லைட் முதற்கொண்டு பார்த்து சூப்பராக இன்னைய தேதிக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறாங்க, பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்குறாங்க, அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளே உங்களுக்கு 2 பார்க்கு, ஒரு ப்ளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அதை தாண்டி ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா 17 ஏக்கருக்கு சைட் இருக்குன்னா கண்டிப்பாக இத்தனை டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த 17 ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் சுவர் எழுப்பி பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். இங்கே இவங்க பிளாட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் 40 அடி ரோட்டில், இந்த பெரிய ரோட்டில் 40 அடி ரோட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் 2500 ரூபா. இல்லை நான் 33 ஃபீட்டு 30 ஃபீட்டில் வாங்க போகிறோம் அப்படின்னா பிளாட்டோட ப்ரைஸ் 2400 ரூபா. நான் 23 ஃபீட்டு இந்த கட் ரோட்டில் வாங்கிக்கிறேன், எனக்கு ஃப்ரண்டேஜ் 23 ஃபீட் இருந்தால் போதும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிளாட்டோட ப்ரைஸ் 2300 ரூபா. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்க. உங்களுக்கு கார்னர் பிளாட் வேணும் அப்படின்னா கார்னர் பிளாட் எல்லாமே 2500 ரூபா தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸு, இந்த லேஅவுட்டோட டீட்டெயில்ஸு, இந்த லேஅவுட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு லொக்கேஷனே தெரிஞ்சிருச்சு. 2 முக்கியமான சாலைகளுக்கு இன்பிட்வீன் லொக்கேட்டாக இருக்குது. இதனால் மட்டும்தானும் இல்லை, மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் மட்டும்தானும் இல்லை, இன்னும் நம்ம லேஅவுட்டை தாண்டி நேராக போகணும் அப்படின்னா
நாலேஜ் சிட்டி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 600 ஏக்கருக்கு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்காகவும் அங்கே இருக்கிறவங்க படிக்கிறதுக்காகவும் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் தான் கொச்சோன்னு இடமோ வீடோ தேடுவாங்க. அன்றைக்கி நீங்கள் இடம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதா ரேட்டு நல்ல லாபம் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வீடு கட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதா ரெண்ட்டு. ஆல்ரெடி இங்கே சரௌண்டிங்கில் விசாரிச்சுட்டேன். சிங்கிள் பெட்ரூம் வீடு 7,000 to 8,000 வரைக்கும் இங்கே ரெண்டல் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டல் பர்பஸுக்கும் இந்த லொக்கேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட்டால் ரெட் ஹில் சைடில் பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே நீங்கள் இங்கே வீடு கட்டி குடி வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ரெசிடென்ஷியல் எவ்வளோ திக்கான பிளேஸ்னு. இத்தனை மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா சுற்றி அத்தனை அப்டேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜில் ஆரம்பித்து சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, ஒர்க்கிங்க்கு, ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து ஐடி கம்பெனிலேருந்து நைட்டி கம்பெனி வரைக்கும் எல்லாமே இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம், நான் வீடு கட்டலைங்க, எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வீடு கட்டி கூடி வந்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கு ஆதாரமாக இங்கே ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது, அவங்க தான் சாட்சி. இல்லைப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோவை, எது அடிப்படையில் இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான விடை என்னென்னா, கரெக்டாக இந்த லேஅவுட் லொக்கேட்டாக இருக்கிற இடம் தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகுது. என்னென்னா, கரெக்டாக அவுட்டர் ரிங் ரோடுக்கும் பெரிப்ரல் ரோடுக்கும் இன்பிட்வீனில் நமக்கு ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் ஹைவேல மிட் பாயிண்டில் தான் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கனெக்டிவிட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போதும். அதை தாண்டி ரெட் ஹில்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இப்போது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு மெட்ரோ ரெட் ஹில்ஸ் வரைக்குமே டெவலப் ஆகிருக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா இந்த 2,300, 2,700, 2,500 இந்த ப்ரைஸுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதே சரௌண்டிங்கில் 2,000 ரூபாய்க்கெல்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானே வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் போய் கேட்டால் கூட கிடைக்காது. இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா ஏரியா டெவலப் ஆகுது, ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்கி லாபம் அடையணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறத வாழ்ந்துட்டுருக்குறாங்க லாபம் எடுத்து. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, டக்குன்னு வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு பிளேஸ் இது. இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட அமௌண்ட் இல்லை வீடு வாங்குறதுக்கு கூட எனக்கு அமௌண்ட் இல்லை, நான் லோனில் தான் போகிறேன். எவ்வளோ ரெடி பண்ணலான்னா, நீங்கள் ப்ளாட்டாக வாங்குறீங்கன்னா 4 லட்ச ரூபா இனிஷியல் அமௌண்ட் கையில் வச்சுருந்தா போதும். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா உங்கள் கையில் இனிஷியல் அமௌண்ட் இருந்தால் போதும். பேலன்ஸ் எல்லாமே லோனில் போய்க்கலாம். ஸோ லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. 3 phase சிபி கனெக்ஷனில் ஆரம்பித்து ஸ்ட்ரீட் லைட்டு, அவென்யூ ட்ரீஸு, வீட்டுக்கு பைப் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்கள் வந்து வீட்டை கட்டி இங்கே ப்ளக் பண்ணிட்டா போதும், வாழ ஆரம்பிச்சிடலாம். அத்தனை அம்யூனிட்டிஸும் அம்சமாக அமைஞ்சிருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இடத்துக்கு சைட் விசிட் வரணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், டைரக்ட் நம்பர் தான், டைரக்ட் ஓனரு. முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு ஓனர் ஒருத்தவங்க, மார்க்கெட்டிங் ஒருத்தவங்கள, லேண்டு ஓனர் யாரோ அவங்களே தான் இதை லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாரை மீட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட்டில் சைன் போடுவாங்கள்ல, அந்த சைனிங் அத்தாரிட்டி பர்சனே பார்த்து நீங்கள் இங்கே பேசிக்க முடியும். ஸோ டேரெக்டாக உனட்டே பேசுறதுனால 0% கமிஷன் ப்ரோக்கரேஜில் இல்லாமல் உங்களோட ட்ரீம் ஹவுஸோ பிளாட்டோ நீங்கள் வாங்கணுன்னா ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். ஃப்ரீ சைட் விசிட் இருக்குது. நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். டாடா, பை.